மட்டும் ஜெபிக்காதீர்கள், மற்றவங்களுக்காக ஜெபிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த உடனே கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்ற, வியாதி மறைந்தது, சர்ம வியாதி போய்விட்டது. யோபு நல்ல ஆரோக்கியமாக எழும்பி விட்டார். இழந்து போன எல்லா பொருளும் திரும்ப வந்து விட்டது. 10 பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆடு மாடு சொத்துக்கள் எல்லாம் திரும்ப வந்தது. ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் அவரை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, யோபுன்னா ஒரு மரியாதை உண்டாக ஆரம்பித்து விட்டது. யார் அற்பமா பேசினாங்களோ அவங்க எல்லாம் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அங்கே நீங்கள் மரியாதையோடு வாழும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்டீங்களோ அதே இடத்தில் நீங்கள் மரியாதையோடு வாழும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய வேலையில, உங்களுடைய படிப்பில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய விவசாயத்தில், உங்களுடைய தொழில் காரியத்தில், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் 2 மடங்கு ஆசீர்வாதம்